அண்ணன் இங்கே 9 தடவை சட்டமன்ற உறுப்பினர், 50 வருஷம், 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 50 வருஷம் கேஎஸ் அண்ணன் இங்கே வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அமைச்சராக இருந்து இன்னைக்கு நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருக்கு தெரிகிறது யார் புரட்சி தலைவருக்கு அடுத்தபடியாக ஒரு உண்மையான தலைவர் யார் என்று தெரிந்ததனால்தான் அவர் நம்மளுடன் வந்திருக்கிறார். இல்லைனா எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நேற்று கூட எல்லாரும் அங்கே போனாங்க இங்கே போனாங்களாம் எல்லாரும் சொல்லுவாங்க. நிதானமாக ஒழுங்காக 50 வருடம் ஒரே கட்சியில் இருந்துட்டு அதுக்கு அடுத்து நமக்கு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒரு உண்மையான கட்சி தமிழக வெற்றி கழகம் என்று எண்ணி வந்திருக்கிறவர் தான் அண்ணன் கேஎஸ். மேலும் சகோதரர் ஆதவ அவர் இருக்கிறார். அவர் உடனே படபடன்னு எப்பயுமே அண்ணா அங்கே மீட்டிங் போடணும், என்னண்ணா அங்கே ஒரு மாதிரி உடனே போடணும், இந்த இடத்துக்கு போகணும் அங்கே போகணுன்னுவார். டக்கு டக்குன்னு வாயால் வந்து ஈஸியாக சொல்லுவார், ஆனால் அங்கே போடணுன்னுவார். போட்டுடலாமே அப்படின்னுவேன், போட்டுருண்ணே அப்படின்னுவார். போட்ட உடனே ஆனால் 2 நாளில் இவ்வளோ பெரிய கும்பல் வருதுன்னா அது நம்ம தலைவர் தளபதிக்கு மட்டும்தானே தளபதி அப்படின்னுவார். மேலும் நாளைக்கு கூட பார்த்திங்கன்னா நாளன்னைக்கு கூட்டம் போடணுன்னு அடுத்த உடனே என்னார், உடனே நாம் கூட்டத்துக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு நீங்கள் வந்துடலாம் அப்படின்ட்டுன்னு உடனுக்கு உடன் செய்யக்கூடிய திறமை இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நம்மளுடைய தலைவர்களுடைய தோழர்கள், உண்மையான தொண்டர்கள் என்பது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற இடத்தெல்லாம் உனக்கு ஏதாவது நான் செஞ்சு தரேன், நான் ஏதாவது கொஞ்சம் பணம் தரேன், நீ கூட்டத்தை போடு, இந்த ஏற்பாடு பண்ணுன்னு, இதெல்லாம் கிடையாது. இந்த விழாவை நடத்துவதற்கு நானோ மற்றவர்களோ 1 ரூபாய் பணம் கொடுக்கவில்லை. இது முழுக்க முழுக்க ராஜ்குமார் மற்றும் அவருடன் இருக்கிற கழக செயலாளர்கள், நகரம், ஒன்றியம் அனைவரும் இணைந்து செய்யப்பட்டது தான் இந்த பொதுக்கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன்.